பண்டைய காலத்தில் ஒரு அரக்கன் இருந்தான். அவனது பெயர் பக்கதாசுரன். அவன் பரம சிவபக்தன். ஒவ்வொரு நாளும் கடும் தவம் செய்து ஓம் நம சிவாய எனச் சிவனை தியானிக்கிறான். பக்கதாசுரனின் தவம் பழைய மலைக்குகையில் அவன் ஒரு காலில் நின்று பல ஆயிரம் ஆண்டுகள் சிவனை தியானிக்கிறான். அவனது தவத்தால் உலகம் குலுங்குகிறது. தேவர்கள் பதறி சிவனிடம் செல்வார்கள். சிவபெருமான் தோன்றுதல். சிவபெருமான் தனது உமாதேவியுடன் அவனுக்கு முன்பாக தோன்றுகிறார். என்ன வாரிம் வேண்டுமோ கூறு பக்கதா என்கிறார். பக்கதாசுரனின் வரம் ஐயா, எனது உயிர் உங்களின் திருவடிகளில் மட்டுமே இருக்கும் வரம் வேண்டும். வேறு யாராலும் என்னை அழிக்க முடியாது என்கிறான். சிவபெருமான் சிரித்து அப்படியே ஆகட்டும் என ஆசிர்வதிக்கிறார். அரக்கனின் அகந்தை பக்கதாசுரன் அந்த வரத்தை பெற்ற பிறகு அகந்தையில் மக்களையும் ரிஷிகளையும் துன்புறுத்துகிறான். சிவனை வழிபட்டே அதை பெற்றவன் என்பதால் சிவபெருமான் தாமதிக்கிறார். மக்கள் பிரார்த்தனை. மக்கள் சிவபெருமானிடம் முறையிடுகிறார்கள். சிவபெருமான் வீரபத்ரர் வடிவத்தில் தோன்றி அரக்கனை எதிர்த்து ஒரு கொடூரமான யுத்தத்தில் ஈடுபடுகிறார். முடிவு பக்கதாசுரன் வெகுவேகமாக தாக்குகிறான். ஆனால் சிவபெருமான் தனது திருவடியால் அவனது தலையை தடவுகிறார். உடனே பக்கதாசுரன் பரமானந்தத்துடன் சிவனுடைய பாதத்தில் வீழ்கிறான். சிவபெருமான் கூறுகிறார், உன் பக்தி உண்மையானது. ஆனால் அறம் இல்லாமல் அதை பயன்படுத்தினாய். உன் ஆன்மா எனது திருவடிகளில் இன்பம் அடையும். இதைப்பின் அந்த இடம் பக்கதாசுரீஸ்வரம் என்றழைக்கப்படுகிறது என்று நம்பப்படுகிறது.